அப்தோன். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரன் அப்தோன் மரித்து எப்ராயிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அப்தோன் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் பிரத்தோன் ஊரை சேர்ந்தவர். ஆகையினால் இவர் பிரத்தோனியனான அப்தோன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இல்லேலின் குமாரன். எப்தாவின் காலத்தில் எப்ராயிம் கோத்திரத்தார் தங்களுடைய மேன்மையை எல்லாம் இழந்து விட்டார்கள். அவர்களில் அநேகர் வெட்டுண்டு செத்துப் போனார்கள். அப்தோனின் காலத்தில் எப்ராயிமர் தாங்கள் இழந்த மேன்மையை திரும்பவும் பெற்றுக் கொள்கிறார்கள். பிரத்தோனியனான அப்தோன் இல்லேலின் குமாரன். பிரத்தோனியர் எப்ராயிமின் கோத்திரத்தார். அப்தோன் இஸ்ரவேலின் 13வது நியாயாதிபதி. இவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். இவனுக்கு 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள் என்று அப்தோனின் குமாரரை பற்றியும் பேர பிள்ளைகளை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. எப்தோனுக்கு 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதை எப்தோன் தன் கண்களால் பார்க்கிறார். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்ப்பது பெரிய பாக்கியம். எப்தோனின் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அமைதி இல்லை. எப்தோனின் காலத்தில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். அப்தோன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரிக்கிறார். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்படுகிறார். பிரத்தோன் எப்ராயிம் தேசத்தில் உள்ள பட்டணம். ஆனால் இது எங்குள்ளது என்று தெளிவாக தெரியவில்லை. இதன் இருப்பிடத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. நியாயாதிபதிகளின் காலத்தில் பிரதான ஆசாரியரை பற்றியோ அல்லது லேவி கோத்திரத்தாரை பற்றியோ அல்லது ஆசாரியரை பற்றியோ ஒன்றும் சொல்லப்படவில்லை. பெனகாசின் காலத்தில் இருந்து ஏலியின் காலம் வரையிலும் உள்ள சுமார் 250 வருஷங்களாக பிரதான ஆசாரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்பதற்கு மாத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் ஆசாரியரை பயன்படுத்தினார்கள். ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பெனகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோட பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். நியாயாதிபதிகள் 20:28. நியாயாதிபதிகளின் காலத்தில் பிரதான ஆசாரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்களுடைய பெயர்கள் வம்ச அட்டவணையில் எழுதப்பட்டிருக்கிறது. எலெயாசார் பெனகாசை பெற்றான். பெனகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெரோயாதை பெற்றான். மெரோயாத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். இவன் அமரியாவின் குமாரன். இவன் அசரியாவின் குமாரன். இவன் மெரோயாதின் குமாரன். இவன் சேராகியாவின் குமாரன். இவன் ஊசியின் குமாரன். இவன் புக்கியின் குமாரன். இவன் அபிசுவாவின் குமாரன். இவன் பெனகாசின் குமாரன். இவன் எலெயாசாரின் குமாரன். இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். எஸ்ரா 7:3-4-5. மோசேயின் பிரமாணத்தில் பிரதான ஆசாரியரை பற்றியும் அவர்களுடைய ஊழியங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து பிரதான ஆசாரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்திற்கு முன் அடையாளமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவானவரே நமக்கு மகிமையான பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்து பிரதான ஆசாரியரின் மகிமை மங்கி போயிற்று. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. 2 கொரிந்தியர் 3:10.